உங்களோட ஹேர் பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லாவோ, ஷைன் இல்லாமலோ, வீக்காவோ இருக்குன்னா, உங்களுக்கு ட்ரை ஹேர் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இந்த ட்ரை ஹேர் ப்ராப்ளம் யாராருக்கெல்லாம் வரும்னா, உங்க ஹேருக்கு தேவையான மாய்ஸ்சரைசிங் கன்டென்ட் இல்லாதப்பயோ, இல்ல உங்க ஹேர் ஹைட்ரேட்டிங்கா இல்லாதப்பயோ, இந்த ட்ரை ஹேர் ப்ராப்ளம் வரலாம். ஸோ ஒரு 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணி, இந்த ட்ரை ஹேர் ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனும், என்னென்ன திங்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம், எத ஃபாலோ பண்ணி இந்த ட்ரை ஹேரை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட நேம் சுபிக்ஷா. இந்த சேனலும் கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஷாம்பு மெத்தட். அதாவது நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங் ஹேர் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணணும். அது டிஏஒய் ஹேர் மாஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எனி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. பட் ஒரு ஹைட்ரேட்டிங் மாஸ்க்காக இருக்கணும். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்கள் ஹேரில் இருக்கணும். பட் நீங்கள் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட ஹேர் வெட்டாக தான் இருக்கணும். ட்ரையான ஹேரில் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷவர் கேப்லேயோ இல்லைனா ஒரு வார்மான டவல் வச்சோ ஃபுல்லாக உங்கள் ஹேரை விராப் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ண போங்க. ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா ஹைட்ரேஷன். பிளான்ஸ்க்கு எப்படி வாட்டர் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்ம ஹேருக்கும் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து ஹைட்ரேட்டிங் ஷாம்புவாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. லைக் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு, ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லாத ஷாம்பு, இந்த மாதிரி ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களோட ஹேருக்கு வந்து அது கொஞ்சம் ஜென்டிலாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டரும் ரொம்ப ஹாட் வாட்டராக இல்லாமல் லூக்வார்ம் வாட்டராக நீங்கள் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு சீக்கிரமாக உங்கள் ஹேரை ட்ரை பண்ணிடுங்க. தேர்ட் ஸ்டெப் என்னென்னா கண்டிஷனர். உங்களுக்கு ட்ரை ஹேர் இருந்ததுன்னா நார்மல் கண்டிஷனரோட லீவ்-இன் கண்டிஷனர் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ட்ரை ஹேர் ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா உங்கள் லீவ்-இன் கண்டிஷனரோட 1 or 2 ட்ராப்ஸ் உங்களோட ஹேர் சீரம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டரான ரிசல்ட்ஸ் தெரியும். ப்ளஸ் நீங்கள் லீவ்-இன் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் ஸ்கேல்பில் யூஸ் பண்ணாமல் ஹேரில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த 3 ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான 2 விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஹேர் கலர் பண்ணாமலோ, ஹேர் ப்ளீச் பண்ணாமலோ, இல்லை ஸ்ட்ரைட்னிங் மாதிரி எந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸும் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. ரெண்டாவது, நீங்கள் அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணாமல் வீக்லி மேக்ஸிமம் 2 டைம்ஸ் மட்டும் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே எக்ஸஸாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண வேணாம். ஸோ இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ட்ரை ஹேர் ஏதாவது மெடிக்கல் காஸ்னால வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். லைக் என்ன ஹைப்போதைராய்டிசமோ, அனிமிக்காக இருந்தாலோ, இல்லை பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலோ அவங்களுக்குலாம் இந்த ட்ரை ஹேர் எடுக்கும். ஸோ நீங்கள் உங்களோட சிஸ்டமிக் ப்ராப்ளமை சால்வ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த ஹேர் ப்ராப்ளமும் க்யூர் ஆயிரும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் என்ன மாதிரி வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க. லைக் ஹார்ட் வாட்டரா, குளோரினேட்டட் வாட்டரா, இல்லை ரொம்ப ஹாட்டான வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதில் ரொம்பவே முக்கியமாக நீங்கள் எதை கவனிக்கணும்னா, ஹார்ட் வாட்டரில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். ஹார்ட் வாட்டர்னா உப்பு தண்ணி. இதில் வந்து கால்சியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி மினரல் காம்பனன்ட்ஸ் இருக்கிறதுனால இது உங்கள் ஹேரில் இருக்கிற நேச்சுரல் ஹைட்ரேஷனை ஸ்ட்ரிப் அவுட் பண்ணி வெளியில் எடுத்துரும். அதனால உங்கள் ஹேர் பார்க்குறதுக்கு ட்ரை ஹேராக இருக்குது. நீங்கள் ஹார்ட் வாட்டரில் தான் குளிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில ஸ்டெப்ஸ் வச்சு இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வரலாம். ஃபஸ்ட்டு எனி கைண்ட் ஆஃப் ஃபில்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் ஹேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, எனி கைண்ட் ஆஃப் கீலேட்டிங் ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் அமேசானில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லை எனி ஃபார்மசியில் போய் கேட்டாலும் தருவாங்க. இந்த ஷாம்போட வேலை என்னென்னா, இந்த மாதிரி ஹார்ட் மினரல்ஸ் இருக்கு இல்லையா, இது உங்கள் ஸ்கேல்பில் வந்து ரெசிடியூவாக ஃபார்ம் ஆகுறப்ப அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதா இந்த கீலேட்டிங் ஷாம்புவோட வேலையே. இந்த மாதிரி கீலேட்டிங் ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த ஹார்ட் வாட்டர் ப்ராப்ளம்லேருந்து உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 3வது சொல்யூஷன் என்னென்னா, இது எதுவுமே ஃபாலோ பண்ண முடியும்னா நீங்கள் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நீங்கள் குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் வச்சு ஒரு வாட்டி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளமை ஓரளவுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நான் வேறு வீடியோ ஏதாவது பேசணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.